வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இனிப்பு போண்டா செஞ்சுருக்கோம். வாங்க உங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை அடித்து சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை இல்லைனா பிராய்லர் முட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்குங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எந்த அளவு மைதா மாவு எடுத்தீங்களோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கணும். இது கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும். வெல்லத்தை கேரட்டு சேர்த்துற கட்டையில் சேர்த்துனதுனால டக்குன்னு கரைஞ்சிருச்சு. நீங்களும் கேரட்டு சேர்த்துற கட்டையில் சேர்த்தி போட்டுக்குங்க. இப்போ இந்த மாவை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். கட்டி இல்லாமல் போண்டா போடுற பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி போடுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிக்கிறதுக்கான எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்குங்க. இதை மாதிரி உங்களுக்கு கையால் போட வரலன்னா 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்குங்க. நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே எங்கள் பானக்கா தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இந்த போண்டா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், போண்டாலாம் மேலே வந்துருச்சு. திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. இது வேகிறதுக்குள்ளே இன்றைக்கான டிப்ஸை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் 2 முனையும் கட் பண்ணிவிட்டு உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். கண்ணும் எரியாது. இதை மாதிரி ஊற வச்சு உரிச்சிங்கன்னா எவ்வளவு வெங்காயமாக இருந்தாலும் டக்குன்னு உரிச்சிடலாம். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ போண்டா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், லைட்டாக செவந்து வந்துடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை எடுத்ததும் மீதமுள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்குங்க. இதையும் சுட்டு எடுத்துட்டா சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.